பூங்காட்டு திரும்பவும் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி குமரன் போன அந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, தீ பிடிச்சு அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். அந்த இடம் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. ஆனந்தி மட்டும் அங்கே மாற்றிப்பாங்க. ஸோ ஆனந்தியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு குமரன் போய் ஆனந்தி எப்படியோ காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஆனால் அப்போ தான் தெரியும் ஏற்கனவே ஒரு குழந்தை வேற உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால குமரன்கிட்ட வேகமாக உள்ளே போய் அந்த குழந்தையும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துருவாங்க. வெளியே எப்படி கொண்டு வந்தாலும் குமரன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீயிலே மாட்டிப்பாங்க. இதனால குமரனுக்கு நிறைய தீக்காயம் பட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விட முடியாமல் திணறி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. ஏற்கனவே குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தறியில் வேலை பார்க்குறனால லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி தீக்காயெல்லாம் பட்டனால இன்னும் வந்து லங்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதனால இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் சென்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனை சென்னைக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அதே மாதிரி குமரனை சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச குமரன் ஃபேமிலி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தியும் என்ன காப்பாற்ற வந்து தான் குமரன் சாருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால ஆனந்தி குமரனுக்காக ஒரு பரிகாரம் செய்ய போகிறாங்க. அவங்க செஞ்ச பரிகாரத்தினால எப்படியாவது வந்து குமரன் சார் வந்து மீண்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.